வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில நம்ம மாயாவுக்கு நம்ம துரோகம் செய்துட்டோம். மாயாவிட்ட நம்ம கேட்காம சீனு வந்து சாரு கழுத்துல தாலி கட்டட்டும் அப்படின்னு வந்து சொன்னது நம்ம தப்பு அப்படின்னு வந்து நம்ம ரகுராமுக்கு வந்து உருத்தம் ஆரம்பிச்சுட்டு, அதோட இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீட்ல கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் பத்மா, "உனக்கு எப்படி வந்து மாயா, சீனு விவாகரத்து பத்திரம் உனக்கு கிடைச்சு அவங்க தான் சைன் பண்ணலையே, அது பிறகு எப்படி கிடைக்கும்?" அப்படின்னு வந்து கேட்க நேரம், இவங்க ஒருக்கா வந்து நம்ம சீனு வந்து மாயாவ விவாகரத்து பண்ணணும்னு பேசினா, அதோட வந்து விட்டுட்டான். ஆனா நான் தான் வந்து வக்கீல பார்த்து எப்படியும் விவாகரத்து வேணும் அப்படின்னு வந்து அந்த நேரம் வாங்கி வச்சுக்கிட்டேன் இந்த பத்திரத்த அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி உனக்கு 2 பேர்த்தையும் பிரிக்க மனசு வந்து பெத்த பையனையே வந்து மனைவி கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு வந்து சாட்டைய வச்சு அடி அடி அடின்னு நம்ம மாயாவுக்கு துரோகம் செய்ய நினைச்ச அந்த பத்மாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க ரகுராம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா, அண்ணே என் பங்குக்கு இந்த பார்வதியும் இதில் வந்து கண்டிப்பாக அக்காளோட கூட்டணி தான். அதனால இவளை நான் அடித்து வெளுக்கட்டும் அப்படின்னு வந்து சிவா வந்து வாங்கி சாட்டையை நம்ம பார்வதியை வெளுக்கிறாங்க. வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மாயா கிட்ட மன்னிப்பு காலில் விழுந்து கேட்கணும் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் ஆர்டர் போட நம்ம பத்மாவும் பார்வதியும் மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்தது கணம் பார்த்தோங்கன்னா, நம்ம மாயாவுக்கு ஒரு தலை சுத்தல், வாந்தி இதெல்லாம் வருது. என்ன ரீசன் அப்படின்னு வந்து நான் உடனே வந்து மருத்துவரை வர வச்சு நம்ம ரகுராம் பார்க்கப்ப, மாயா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு குட் நியூஸ் வந்து கிடைக்குது. இதை கேட்டு நம்ம ரகுராம் அப்படியே வந்து சாமியை வேண்டுறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, நம்ம ரகுராம் வந்து வீட்டுக்கு வராங்க. ஜானகியம்மா ஆர்த்தி எடுத்து ரகுராமை வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ரகுராம் கேள்வியா, இந்த மாயாவையும் சீனுவையும் பிரிக்க விவாகரத்து பத்திரம் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு, யார் இதை ரெடி பண்ணாங்க அப்படின்னு வந்து அந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. இதை கேட்டதும் செம ஷாக்கிங்காக இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டதும் நம்ம பத்மா கிடுக்கிடுன்னு ஆடுறாங்க. இந்த சொல்லு பத்மா, உனக்கு தானே தெரியும் இந்த விவாகரத்து பத்திரம் எப்படி வந்து அப்படின்னு வந்து கேட்க நேரம், நம்ம இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அன்னை வந்து நம்ம மாயா சீனுவுக்கு விவாகரத்து பத்திரம் நான் தான் ரெடி பண்ணி வக்கீல்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது சொல்ல உனக்கு ஒரு வெக்கமா இல்லையா? சொந்த பையனையே பொண்டாட்டிகிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா, நீனே பையனை வந்து மனைவிகிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிருக்க, நீ எவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்க, என்னோட தங்கச்சியா இருந்து எப்படி இப்படி ஒரு துரோகத்தை உன் பையனுக்கு செய்ய மனம் வந்து நீ இதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து சாட்டை எடுத்து நம்ம பத்மாயை விளாசுறாங்க. இதில் பார்வதிக்கும் பங்குண்டுனே அப்படின்னு வந்து நம்ம சிவா சொல்ல, சாட்டையை கொண்டாங்கனே, நான் என் பங்குக்கு பார்வதியை வெளுத்தெடுக்கட்டு அப்படின்னு வந்து நம்ம சிவா என் சாட்டையை வாங்கி பார்வதியை கடக்கு 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 நீ அடி தோச்சி வந்து வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் 2 பேருமே வந்து மாயாவுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் 2 பேர்த்துக்குமே அறக்குறை மனசில் இருக்காங்க. ஆனால் இப்போ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து என் பையனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்யணும்னு நினச்சாலடி இப்போ காலில் விழுது, மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம மணி வந்து விடாப்பிடியாக பிடிக்க, நம்ம பத்மா வந்து மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்த கணக்கு பார்த்தோன்னா, நம்ம மாயாவுக்கு தலை சுத்து, வாந்தி அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு சீனு வந்து தாங்கி போய் பிடிக்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்க்க நேரம், இப்போவே மருத்துவரை வர வைக்கலாம் மாமா அப்படின்னு வந்து சொல்லி ஒரு டாக்டர், ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கு வராங்க. அவங்க நம்ம மாயா கையை பிடிச்சிட்டு, எல்லாம் நல்ல விஷயந்தான், உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ரகுராம் குடும்பம் வந்து சந்தோஷப்படும் நீ சொல்லலாங்க. அதோட பார்த்தோன்னா, நம்ம ஜானகியம்மா நம்ம சாருவோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு வந்து ஒரு பரிகாரம் உங்ககிட்ட பண்ணுவோம், நீ உங்களால் கையால் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சாரு வந்து என்கிட்ட கனவுல வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக அவளோட ஆத்மா சாந்தி அடையணும், நம்ம பொண்ணாட்ட தானே இந்த வீட்டில் வளர்ந்தா சாரு, கண்டிப்பாக இந்த பரிகாரம் நம்ம பொண்ணுக்கு வந்து சாருவுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் சொல்லி சாருக்குள்ள பரிகாரத்தை வந்து செய்கிறாங்கன்னே சொல்லலாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்குள்ள பரிகாரத்தை நம்ம ரகுராம் வந்து செய்ய வந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஜானகியம்மா
நிச்சயமா இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி வாரிசு வரப்போகுது. இந்த வீடு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு பிறகு எந்த கஷ்டமும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம தனா வந்து "மாயா நீ நல்லா வந்து வீட்டுக்கு சர்ப்ரைஸ் தந்திருக்க. ஒரு சந்தோஷமான செய்தி நீ வந்து தந்திருக்க. என் கையில வந்து அந்த குட்டி பாப்பா சித்தி சித்தின்னு வந்து என்ன கூப்பிடும். அப்படி வந்து நான் வந்து இப்பவே கற்பனை பண்ணிட்டேன். எனக்கு வந்து கண்டிப்பா சீக்கிரமாட்டே பெத்து குடு" அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தனா வந்து மாயாட்ட வந்து கேட்குறாங்க. "ஆமா நாங்க பெத்து குடுக்கோம். நீங்க எப்படி வந்து பெத்து குடுப்பீங்க எனக்கு? அப்பதானே அது பிரியமா பிரியமான்னு ஓடி வர என்கிட்ட. அது நடக்கண்டாமா தானா?" அப்படின்னு வந்து கேட்குறேன். "நடக்கும். வந்து இந்த பாப்பா வரட்டும். அதுக்கு பிறகு அந்த பாப்பா வரும்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம வீட்ல தான் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிட்டு வருதுல்ல. இனி கதிரும் நீனும் சந்தோஷமா வாழ போறீங்க. கண்டிப்பா வந்து கதிர பெரியப்பா வந்து ஏத்துக்க போறாங்க. பெரியப்பா வந்து எப்படி அன்னைக்கு சாருவோட லவ்வர் வந்து சாரு கூட வாழ வச்சிருக்கலாம்ல லவ்வர் கூட அப்படின்னு வந்து மகாலிங்கத்துக்கிட்ட எப்படி வந்து வெளுத்தெடுங்காங்க. ஒருத்தர் 2 பேரும் அன்பு சேர்த்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்கள சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு வந்து பெரியப்பாவுக்கு எண்ணம் இருக்கு. அதனால கண்டிப்பா அவங்க தப்ப புரிஞ்சு உங்கள ஏத்துக்கிடுவாங்க. 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழ அவங்களே வந்து வைப்பாங்க. இனி இந்த கஷ்டம் எல்லாம் மாறப்போகுது தானா, உண்மை வெகு காலத்துக்கு வந்து நீடிச்சு வந்து இருக்கும். கண்டிப்பா வந்து உண்மை வந்து நீடிக்கும். பார்க்குறீங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க மேல வச்சிருக்க அன்பு வந்து பெரியப்பாவுக்கு கண்டிப்பா நிச்சயமா தெரிய வரும். வேணா பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தனாட்ட வந்து மாயா வந்து சொல்றாங்கங்க.